பொதுவே வந்து நம்ம கொடையிலலாம் வந்து கம்பி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மெட்டல் ராட் மாதிரி வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஃபுல்லா அந்த பேம்பூல அந்த குச்சியிலே பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு வந்து உள்ள இன்னுமே ரொம்ப அழகா இருந்தது. நான் அந்த கலரை விட்டுட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணேன். சரி, இது வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கு அப்படின்ட்டு நான் இந்த கலர் செலக்ட் பண்ணேன். இதுல வந்து சின்னதா அந்த செரி பிளாசம் மாதிரி அந்த டிசைனும் இருந்துச்சு. சரி, இதை செலக்ட் பண்ணேன். ஆனால் வீட்டுக்கு வந்தப்பறம் தான் யோசிச்சு நம்ம பேசாமல் அதுவே அந்த கலரையும் வாங்கியிருக்கலாம் போல அப்படின்ட்டு. அப்புறமா நிறைய கீ செயின்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த கிராஷே பண்ணி போட்ட அந்த கீ செயின், அப்புறம் அந்த பாசிட்டிவ் ஆக்டோபஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சுல்ல அந்த லபூபு டாய். இது மாதிரி குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து அவ்வளவு ஃபேஷனாக அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த கரும்பு ஜூஸ் கடையெல்லாம் இருக்குது. இந்த லைனில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு குச்சியில் குத்திட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அது வாங்கலான்னு நானும் அலான்றோம் லைனில் நிற்கிறோம். இதில் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஆரஞ்சு, கிரேப்ஸ் மூணுலேயும் வந்து இந்த மாதிரி சுகர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து அந்த உடையிற ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஹார்ட் ஸ்டேஜ் வரும்போது அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மேலே கோட் பண்ணும்போது வெளியே வந்து கிறிஸ்பி அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளே அப்படியே அந்த ஃப்ரூட்டோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். ஆனால் வெளியே வந்து இருக்கிறது கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால அலான்ட்ராக்கும் யாருக்குமே பிடிக்கல. அதனால அவங்க வெளியே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற வெறும் அந்த ஸ்ட்ராபெரி மட்டும் கேட்டாங்க. இதுக்கு வந்து பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலாம். நம்ம வந்து ஒரு டப்பா ஸ்ட்ராபெரியே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். கடைசியில் வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரூட்டை மட்டும் கொடுத்தேன். நான் மட்டும் அப்படி வெளியே இருக்கிறதோட சேர்த்து சாப்பிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா தான் இருந்துச்சு. வெளியே வந்து கொஞ்சம் கேரமலைஸ்டாக இருந்தது. அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கடிக்கும் போது அந்த ஃப்ரூட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த லைனில் நின்று ஸ்ட்ராபெரி க்ரீம் சீஸ் க்ரீம் டவருங்கிற பேரில் இதை நாங்கள் வாங்கினோம். நடுவில் வந்து ஒரு பீஸ் சீஸ் கேக்